Hi friends, welcome to Sangee's Corner. நம்ம இன்னைக்கு வந்து ரோஸ், சம்பங்கி and artificial roses வச்சு எப்படி ஒரு bridal வேணி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆணில வந்து நூல் இது பண்ணுவாங்க. அப்படி இல்ல இந்த மாதிரி அட்டை வச்சிருக்காங்க. silk thread and scissors. இல்ல நீங்க எக்ஸாம் பேட் வெறும் ஒரு அட்டை இருந்ததுனா கூட உங்களுக்கு போகும். அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம டைப் பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த thread வந்து இது வரைக்கும் நம்ம சிங்கிளா எடுத்துறோம். இந்த மெத்தட் பண்ணா நீங்க டபுளா எடுத்துக்கோங்க. எடுத்து கெட்டி வச்சுக்கலாம். ஒரு எண்ட்ல வச்சிட்டு நாட் போடுங்க. நமக்கு இருக்க இந்த சிங்கிள் த்ரெட் இதை வந்து டபுள் த லென்த் எடுக்கணும். அந்த லென்த் எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் த்ரெட் இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா வேணிக்கு வந்து நமக்கு பின்னாடி இருக்குது, அதனால எக்ஸஸ் த்ரெட்லாம் நம்ம கட் பண்ணலாம். இந்த கட்டுறதுக்கு இந்த ஒரு நம்ம வேணி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிங்கிள் ஃப்ளவர் பெட்டல் அண்ட் ஒரு சம்பங்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இதை வந்து இது உள்ள வைங்க. அடுத்தது நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்று மேலே நம்ம மேலேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இது உள்ளேயும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். வச்சுட்டு இந்த த்ரெட்டு மேலே எடுத்துட்டு வந்து ஒரு நாட். அது என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு த்ரெட்டுக்கும் கீழே இந்த த்ரெட்டு போகணும். அது மாதிரி விட்டு எடுங்க. எடுத்துட்டு டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா உள்ளேயே வைங்க அந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸை, அப்படி இல்லைன்னா மேலே வைங்க. பெட்டல் மட்டும் ஈவனா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு லென்த் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த நாட் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அகைன் இதே போல் இன்னொரு நாட். இந்த வேணி வந்து நீங்கள் டபுள் நாட் போடல அப்படின்னா இந்த த்ரெட் வந்து நமக்கு லூஸாக இருக்கும், வந்துடும். அதனால டபுள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து உங்கள் தேவைக்கான அளவு நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இந்த சம்பங்கி பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் மாறி மாறி இருக்கும், அதனால நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு வந்து திரும்பமா அழகா இருக்கும். ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த த்ரெட் கட் பண்ணிடலாம். பின்னாடி இருக்க த்ரெட் நம்ம டபுளா கட் பண்ணிடலாம். பிரைடல் வேணி வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த போலவும் வைக்கலாம்,
அப்படி இல்லைன்னா நம்ம மேலே கட்டணும் இல்லையா, இந்த மாடலையும் நம்ம வச்சு இந்த மாடலையும் நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி பாருங்க சைடில் எப்படி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி. இதுக்கு பதில் போலன்ஸ் வேற கலர்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஒரே ஒரு சிம்பிள் வேணி ஒரு மேரேஜ்க்குலாம் நீங்கள் வச்சிங்கனாவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு மேரேஜ்க்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இதை போல் ஆர்டிஃபிஷியல் கோல்ட் ஜாஸ்மின்ஸ் கிடைக்கும். அதோட நீங்கள் சேர்த்துட்டு இது போல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயே வந்து நமக்கு ஒயிட் கலர்ஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு நீங்கள் எது கூட வேணாலும் இதை மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸ்லேயே நீங்கள் ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வைக்கலாம். நான் அதுக்கு பதில் உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாடல் வேணும்னாலும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெனியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.